ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வீடியோவே ஸ்பெஷல் தான் சொல்லணும். ஏன்னா மினியேச்சர் ஐட்டம்லாம் வச்சு சியா பாப்பா ஒரு சூப்பரான குக்கிங்க்கு தயாராகிட்டு இருக்காங்க பாருங்கள். சியா யாருன்னு கேட்டிங்கன்னா, திருச்சியிலேருந்து நம்ம சரண்யாவோட பொண்ணு. பக்கத்துலேயே அசிஸ்டன்ட் பண்ணுறதுக்கு அவங்க அண்ணா வேறு. எத்தத்தண்டி அருகாமனை, குட்டியோண்டு அருகாமலை. அதை பார்க்கல எனக்கே ஆசையாக இருக்குது. அப்படியே குட்டி நைஃபெலாம் வச்சு கட் பண்ணல பார்த்தீங்களா, அதையே வச்சு வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்கி 2 பேரும் ஹெல்ப்புக்கு எடுத்துட்டாங்க. சைடில் அவங்க அக்கா உதவிக்கு இருக்காங்க. இதை வீடியோ எடுத்துக்கிட்டு விளக்கேற்றி வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மா. தூக்கி இருப்பு சட்டியை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறது இன்றைக்கி சட்னிக்கு தக்காளி சட்னி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேடம் எப்படி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், சின்சியராக உட்காந்து. பிள்ளைக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு பக்கத்தில் அவங்க அம்மாவோட சூப்பர்வைசரில் தான் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், வீட்டில் ஃபோனை பார்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும்ல, என்ன பண்ணுறது? எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தால் போர் அடிக்கும்ல. இப்போ நானே எங்கள் வீட்டில் சாலினியவே இது மாதிரி எதையாவது ஒன்று அடிக்கடி மினியேச்சர் ஐட்டம்ல வேறு மாதிரி பழகிக்கிட்டு இருக்கேன். இவளுக்கு ரொம்ப நாள் ஆசையாக அவள் கேட்டுகிட்டே இருந்திருக்கா. இப்போ அவங்க மார்க்கெட்டில் போடுவாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் சந்தையில் வாங்கிக்கிட்டு இன்றைக்கி இதுக்காகவே ஸ்பெஷலாக சமையல். இதில் சொல்கிற தோசை தான் இன்றைக்கி ஃபேமிலிக்கு உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லி உட்காந்து எல்லாம் பிளான் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக பெரியவங்களுக்கெல்லாம் சரியாக வராது, சும்மா 1-2 ஆசைக்கு சொல்லுவோம்ல. பார்த்தீங்களா, தக்காளி சட்னி எப்படி தலை ரெடி ஆயிடுச்சுன்னு. அப்படியே 2 கொத்தமல்லியும் அப்படி பிச்சு போட்டு தக்காளி சாட்டி செமையாக இறக்கி வச்சாச்சு. இடிக்கையெல்லாம் பிடிக்கிறது அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணுறாங்க பக்கத்தில் இருந்து. ஏன்னா சின்ன பிள்ளைங்க யாராவது இது மாதிரி குக் பண்ணால் சூப்பர்வைஸ் பண்ணுங்க யாராவது ஒருத்தர். நார்மலாக நம்மளே பெரியவங்களுக்கே சுட்டுப்படும். அப்படியே அதில் ஒரு தோசைக்கல்லை தூக்கி வச்சு அப்படி ஒரு 2 ஸ்பூனு மாவை ஊற்றி ஊத்தாப்பா ஸ்டைலில் தோசையை ஊற்றி பிள்ளை எடுத்து வச்சிருச்சு பாருங்கள், கல் தோசை மாதிரி அழகா. எப்படி இருக்குது நம்ம சியா பாப்பா சொல்கிற தோசை? பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரணியா மறக்காமல் பிள்ளைக்கு சுற்றி போட்டுருங்க. வெத்திலையவே இலையாக்கி காம்பெல்லாம் பிச்சுட்டு எவ்வளோ அழகாக அதில் தோசையை எடுத்து வச்சு அப்படியே வச்ச தக்காளி சட்னியும் கொஞ்சம் போட்டு அப்படி சாப்பிட்டா செமையாக இருக்குன்னு சாப்பிட்டே காமிக்கிறாங்க பாருங்கள். சூப்பராக இருந்துச்சான், நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அவளுமே சொல்கிறா பாருங்க எப்படி நம்ம பிள்ளையோட திறமை.